தாலி வந்து ஒரு அடிமை சின்னம்ங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை அப்படின்னா என்னையா பேசுற நீ? அடிமை சின்னம்ங்கிறது எவன்டா சொன்னது உனக்கு? எந்த நாய்டா சொன்னது? இவ்வளோதான் கேள்வி. எந்த நாய் சொன்னது சொல்லு? அந்த நாயை எந்த நாய் சொல்லுச்சு உனக்கு தாலி வந்து அடிமை சின்னம்னு? அது ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி, ஒரு ட்ரெடிஷனல் ஐடென்டிட்டி. அதே போல் புர்கா வந்து ஒரு அடிமை ஐடென்டிட்டின்னு சொன்னால் எந்த நாய் சொல்லுச்சுன்னு கேளு. அது அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஐடென்டிட்டி, அவங்களோட ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி. அவங்க ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை அந்த பெண்கள் விரும்பி போடுற வரைக்கும் அதை கேள்வி கேட்குற உரிமை உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. பிரச்சனை இல்லை. புர்கா அவங்க போடுறாங்க, அவங்க வலுக்கட்டாயப்படுத்துறாங்க, எனக்கு வேண்டாம்னா அது அவங்க விருப்பம். அதை கழட்டி போடுறதோ அதை மாட்டிக்கிறதோ அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் புர்காவை வந்து ஒரு அடிமை சின்னத்தின் அடையாளம்னு சொல்றது எவ்வளோ கேவலமான தவறான ஒரு கருத்தோ அதற்கு இணையான கருத்து தான் தாலி ஒரு அடிமை சின்னம் என்று சொல்றது. எப்படி நீ சொல்லலாம்? படத்தில் காட்டுறீங்க, ரொம்ப தப்பான கருத்து அது. அப்போ மறைமுகமாக தாலி போடுறது பெண்களுக்கு எதிரானதுங்கிறத இந்த படம் வந்து சொல்லுது. எதுக்கு சொல்லுது?